அட தம்பி, நீ எங்கடா இங்க உட்கார்ந்திருக்க? உங்க பேச்ச கேட்டதுனால இப்ப நடுத்தருக்கு வந்துட்டேன். நான் என்ன சொன்னேன்? அன்னைக்கு கிழமை பேச்ச நம்பாத, உன்னை நடுத்தருல கொண்டு வந்து நிறுத்திடுவான்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அப்படி நீங்க சொன்னதுனால ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் வர பண்ணிக்கிட்டேன். அட பாவி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்ட ஏன்டா சொல்ல? ஆமா, நீங்க கூட என் கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்க. டேய், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். சிங்கப்பெருமாள் கோவில்ல சிங்க முகம் போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் தான். அந்த அசிங்க மூஞ்சி நீயா? ஆமா. அப்புறம் என்னடா, உன் பொண்டாட்டி பார்க்க வீட்டுக்கு வர வேண்டியதானே? அண்ணே, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. எனக்கு அப்பா அம்மா இல்லன்னு பொய் சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப அவ நம்ம வீட்டுல இருக்கா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்பா அம்மாக்கு தெரிஞ்சாலோ, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சாலோ குழப்பமாயிரும். இப்ப அவளை வெளியே கொண்டு வரதுக்கு நீ தான் வழி சொல்லணும். ஆமா, அது பயங்கரமான சிக்கல் தான்டா. ஆனா என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத, நான் வரேன். யாரை ஏமாத்த பாக்குறேன்? என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன். கையேற. உன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளில கொண்டு வரணும், அவ்வளவுதானே? வீட்டுக்குள்ள வெடிகுண்டு வச்சா உதவாக போறேன். இரு, வேற ஐடியா சொல்றேன். இப்படி பண்ணு. ராஜி, பாத்ரூம்ல என்ன பண்ற? குடிச்சிட்டு இருக்கேன். இப்படி நகையெல்லாம் வெளில எடுத்து வச்சிருக்கிய, யாராவது திருட எடுத்துட்டு போயிட்டா என்ன செய்வ? வீட்டுக்குள்ள யாரும் எடுக்க மாட்டாங்க. நீ சொல்றதுதான் கரெக்ட், யாரும் எடுக்க மாட்டாங்க. என்னம்மா கூப்பிட்டியா? கணேசா, இந்த வத்தல கொண்டு போய் மாடியில காய வச்சிட்டு வா. ஐயோ, என் திட்டப்படியே சொல்ற, நீ நல்லா இருக்கணும். நான் நினைச்சபடியே கிழவன் நல்லா தூங்குறான். பிளான் பக்காவா வேலை செய்யுது. ஐயா, என்னங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. கரிகாலம் இருக்கிறீங்களா? ஆமாங்க. முதல் முறையா உங்க போர்ஷனுக்கு வந்திருக்கேன். சாப்பிட ஏதாவது கொடுங்களேன். அப்படியா? கொஞ்சம் இருக்க, கொண்டு வந்துறேன். ஐயா, அவசரம் இல்ல, முதுவா வாங்க. ஒண்ணு வேணா. என்னங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருந்த நகையெல்லாம் காணுங்க. ஏமா, குளிக்க போகும்போது நகைய பீரோல வைக்க வேணாம், வெளியில வச்சதுனால காணாம போச்சு. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம். ஆனா நான் சொல்றதை நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. நம்புறேன்டா, சீக்கிரம் சொல்லி தொலைடா. உன்னோட ஃப்ரெண்டு வசந்தி. என்னங்க, என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்டவ இல்ல. ஐயோ, கட்டி தொலையாதரா, அவ காதுல விழுந்து தொலைய போகுது. வேட்டுமே, ஒரு தடவை ராஜியோட படவே வசந்தி திருடிட்டா. அதை நான் பாத்துட்டேன். அதை வச்சுதான் சொல்றேன். வசந்தியை கூப்பிட்டு விசாரிங்க, பொட்டிக்குள்ள நகை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். என்ன பத்தி அனாவசியமா பேசாதீங்க. ராஜியோட வீட்டுக்கார் சொன்ன மாதிரி அந்த நகை இந்த பெட்டிக்குள்ள இருக்கான்னு நீங்களே பாத்துக்கங்க. கொண்டாமா, இந்த பொட்டியில மாத்திர நகை இல்ல, உன்னை வெட்டி பள்ளி போட்டுருவேன். அந்த பெட்டிக்குள்ள நிச்சயமா நகை இருக்கும். எனக்கு தெரியாத. என்னமோ வச்ச மாதிரி பேசுறியா? அவ வேற வெளில நிக்கிறான். என் அம்மா பெட்டியை திறந்துதான் பாருங்களேன். புடி. பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சு இல்ல? அடி பாவி, எத்தனை நாளா உனக்கு இந்த திருட்டு புத்தி? வசந்தி, உன்னை என் ஃப்ரெண்டா நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள குடுத்து வச்சல, எனக்கு நீ த்ரோ பண்ணிட்டல. வெளியே போடி, போடி வெளியே. ஐயோ, எனக்கு இந்த நகையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? இந்த பாருமா, நீ ராஜியோட ஃப்ரெண்டாச்சேன்னு உன்னை சும்மா விடுறேன், இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். போ வெளியே. ராஜி, போடி வெளியே. போமா. நம்ம திட்டம் வெற்றி. ஐயோ, அருமையான ஐடியா. என்ன ஐடியா? அதெல்லாம் உனக்கு ஏன், நாளைக்கு காலையில நம்ம வீட்டுல ஒரு டிராமா செட்டப் பண்றேன். நீ வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணு. பொண்டாட்டி வெளில வருவா, அவளோட ஓடிடு. நீங்க நில்லு. என் பிளான் படி நீங்க தான் இருக்கணும். ஐயோ, கதைப்படிங்க நகை இருக்கணுமே. எங்க உள்ள நகை மாட்டிட்டு எடுக்க வர மாட்டேங்குதுங்க. உள்ள மாட்டிக்கிச்சா? ஐயோ, என்ன ஏடா கூடமா நடக்குது? அவ வேற உள்ள நிக்கிறான். யாருங்க? ஐயோ, தலைவலிக்குது. ஐயோ, தலைவலிக்குது. காபி கொண்டா. மத்தியானத்துல என்ன காஃபி? இப்பதான் தலைவலிக்குது. போ போ, உதவா. கறக்க வரலையே. ஐயோ, முடியலையே. ஐயோ, திறந்துருச்சு. காபி பானா. என்னம்மா கூப்பிட்டிய? நான் கூப்பிடலையே. கூப்பிடலையா? கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நான் கூப்பிடலடா. ஐயோ, வேற வெளில நிக்கிறா. என்னடா? என்னம்மா, வத்தல் காய வைக்கட்டுமா? நான் காய வச்சுக்கிறேன். நீ காய வைக்கிறியா? சும்மா இரு.
நான் தான் காய வைக்கணும். எங்க போனாரு இந்த ஆளு? எல்லாம் ஏறுக்கு மாதிரி நடக்குது. ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? நீ இன்னும் தூங்கலையா? அறிவு கட்டவர தூங்கிக்கிட்ட எப்படா பெயிண்ட் அடிக்கிறது? ஐயோ, அவன் வேற வெளில வெயிட் பண்றான். சும்மாரியா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடக்குது. அப்பா, நீ இத்தனை நேரம் பேப்பர் படிச்சு கதை படி கீழே தூங்கி உன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். ஆமா, இது என்னது? வத்தல் காய வைக்க போறேன். மூஞ்சி வெயில் வெளியில அடிக்குது, அங்க ஓட்டு போய் வை. ஏன் மொட்டை மாடியில வெயில் கிடையாதா? ஒத்தியா? மொட்டை மாடிக்குத்தான் நான் படியே கட்டலையே, இவன் எப்படி அங்க போவான்? என்ன காய்கறி நறுக்கிறது போல நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. புட்டியை காணும், எங்க எடுத்து வச்சிருப்பத? 10 நிமிஷம் லேட்டா வந்தாலும் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. என்னங்க, என்ன விஷயம்? என்னங்க கரிகாலம் இருக்காம நெயில் பாலிஷ் போடுறீங்க? அதெல்லாம் நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டேனே. கொஞ்சம் லேட்டா வந்தா சமையலா? வந்து என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பொட்டி யாரு மேல எடுத்து வச்சது? நான் தான் எடுத்து வச்சேன். ரொம்ப தேவை, இப்ப என்ன அவசரம்? ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல, உங்க புருஷனை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். இல்லையா? அவர் வெளியே போயிருக்காரு. நான் முதல்ல உங்க புருஷனுக்கு வந்திருக்கேன். சாப்பிட எதனாச்சும் கொடுங்களேன். ஐயோ, இப்பதான் இருந்ததெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டேன். பிச்சை பிச்சை நீ முந்திட்டியடா. எங்க குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்களேன். தண்ணியா? உள்ள போய் குடிங்களே. போய் குடிக்கிறதா? விட்டா என்னைய கண்ணில் தோண்ட சொல்லுவீங்க போல இருக்க. உள்ள போய் தண்ணி கொண்டு வாங்க. அப்ப பேரு வெளில நிக்கிறான். யாரு? உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. போங்க. ஒரு நிமிஷம் போங்க. எவ்வளவு வித்தியாசம். ஐயோ ஆண்டவா. ஏல முண்டா, என்ன செய்யற? ஏ கிழவா, என்ன நீ கிடுகிடுன்னு மாறி ஏறி வந்துட்ட? என்ன சொல்ற? உனக்கு ஒரு வேலை இருக்கியா? என்ன வேலை? சொன்ன கேளியா? நீ தான் ஏன் சஸ்பென்ஸ் உடைக்கணும்? என்னத்த சஸ்பென்ஸ் உடைக்கணும்? கீழே போயா. ராஜி, குளிச்சிட்டியா? புடவை மாத்திட்டு நகையெல்லாம் போட்டு வா, சினிமாக்கு போலாம். போ. சினிமாவுக்கு போறதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? சொன்னா கேளு. அவன் வேற வெளில நிக்கிறான். யாருங்க? அது ஒண்ணு இல்லம்மா, புது படம் திடீர்னு எடுத்துருவாங்க. போ போடி, புடவை மாத்திட்டு வா. உன்னை எங்க கொண்டு நிறுத்துறேன் பார். வெயிட் பண்ணு. நகையெல்லாம் காணுங்க. ஐயோ, சொல்லிட்டு இருக்க, மாசம் மாசம் நின்று இருக்கீங்களா? ஏண்டா, உன் பொண்டாட்டி நகைய காணாங்கற, பதட்டப்படாம நிக்கிறியே? எதுக்காக பதட்டம் பண்ணும்? நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன், ஆனா நீங்க நம்பணும். சீக்கிரம் சொல்லி தொலையேண்டா. மேல இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு பக்குவமா விசாரிச்சீங்கன்னா தலகாணிக்குள்ள இருக்கிற நகை கப்புன்னு வெளில விழும். என்னங்க, என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்டவே இல்ல. இத பாருங்க, என்ன பத்தி ராஜிக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த மாதிரி திருட்டு புத்தி கிடையாது. அனாவசியமா என்ன பேச்சு? தலகாணி கொண்டு வந்து காட்ட சொல்லுங்க. இந்த பாருமா, இவன் தான் தலைவாணின்னு அலையிறானே, கொண்டாந்து காட்டு. நகை இருக்கா இல்லையான்னு பாப்போம். போய் எடுத்துக்கிட்டு வாமா. நான் தான் நகையை எடுக்கலன்னு தீர்மானமா சொல்றப்போ தலகாணியை கொண்டு வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதை தீர்மானிக்க வேண்டியது நாங்க. அனாவசியமா என்ன பேச்சு? தலகாணி போய் நான் கொண்டுறேமா? ஒத்துமா? பாருங்க எவ்வளவு கனமா இருக்கு. நல்லா கையை விட்டு தோண்டி பாருங்க, தொலைஞ்சு போன நகையெல்லாம் கிடைக்கும். நீ நல்லா மாட்டிக்கிட்டமா? ஏண்டா முரட்டு மூதேவி, இதுக்குள்ள கைய விடுன்றியா? இதுக்குள்ள என்ன இருக்கு? நகைதான். நீயே வச்சுக்க, நீயே பாரு. ஐயோ, நகையெல்லாம் இதுக்குள்ளதான் இருந்தது. நகையெல்லாம் எங்கம்மா? என்ன கேட்டா? அவங்களுக்கு தெரியாதாமே. யுவராஜாவுக்கு போன் பண்ண வேண்டியதுதான். அது யாருப்பா யுவராஜ்? அதான்டா போலீஸ் நாயே.
அம்மா சார் பூட்டாதீங்க சார், என்ன விட்டுருங்க சார். சும்மா விட்டுறோம். எப்போ கதை முடிஞ்ச பிறகா? தம்பி, உன்னை பார்த்தா படிச்சவன் மாதிரி இருக்கு. உன்னை எதுக்காகப்பா உள்ள தள்ளினாங்க? இப்பெல்லாம் உள்ள தள்ளுறதுக்கு தப்பு பண்ணணும் இல்ல, அவங்களுக்கு புரியலன்னா உள்ள தள்ளிடுவாங்க. அப்படி என்னப்பா தப்பு பண்ண? சொல்றேங்க, ஆ, சொந்த தம்பிக்கு உதவி செய்ய போய் உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். ஆ, எப்படி எப்படி? யோ, என்னைய அடுத்தவங்க கஷ்டத்தை எவ்வளவு ஆர்வமா கேக்குற? நான் என்ன கதையா சொல்றேன்? நான் எதுக்காக கேக்குறேன்னா, நீ நாளைக்கு தப்பு பண்ணா கூட போலீஸ்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நான் வழி சொல்லுவேன்ல. சொல்றேன். ஒரு நல்ல காரியத்துக்காக என் பொண்டாட்டி நகையெல்லாம் எடுத்து எங்க வீட்டு மாடியில ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சேன். பழி இன்னொருத்தர் மேல விழும், நம்ம பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சேன். ஆனா பழி என் மேல விழுந்துடுச்சு. நகையெல்லாம் எவனோ நெஜ திருடன் அடிச்சுட்டு போயிட்டான். அடிச்சுட்டு போயிட்டான். ஆமா, உன் பொண்டாட்டி நகை எடுத்து என்ன உள்ள தள்ளிட்டாங்க. என்னென்ன நகை எடுத்த சொல்லு. 3 சங்கிலி, 6 ஜோடி வளையல், 2 மோதிரம். 2 ஜிமிக்கிய விட்டுட்டியாப்பா? ஜிமிக்கி. உனக்கு எப்படி தெரியும்? அதை திருடந்தே நான் தான். அடப்பாவி, எனக்கு மாட்டிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறியா? சார், இன்ஸ்பெக்டர், இவன் தான் நெஜ திருடன். அரெஸ்ட் பண்ணுங்க, உள்ள தள்ளுங்க. சார், தம்பி, நல்ல நேரத்துல நீ வந்த. நம்ம வீட்டுல நகையை திருடணும் இவன் தான். இன்ஸ்பெக்டர் சொல்லி என்ன கூட்டு போப்பா. இன்ஸ்பெக்டர் ஐயா, ஒரு வீட்டுல நகை திருடந்தே நான் தான். யோ 103, அந்த ஆளை வெளியே கொண்டாயா. கான்ஸ்டபிள் வாங்க. சார், என் அண்ணன் ஒரு அப்பாவி. கொஞ்சம் உட்காருங்க, உங்க அண்ணனை விசாரிச்சதுக்கு அப்புறம் கூட்டு போங்க.